உங்களோட முக்கிய கொள்கை என்ன சார்? கட்சியோட முக்கிய கொள்கை என்ன? மகாத்மா காந்தியடிகளுடைய கனவு பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம் தமிழகத்துல வரணும். இதுதான் பூரண மதுவிலக்குன்றீங்க. அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து மது இல்லாத இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு இவங்க கொடுக்குற இலவசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இலவசங்களை தராங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மதுவில் வர பணம் தான் முக்கிய இது இருக்கு. அதனால பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க தமிழ்நாடு? ஒரு துளி மது கூட இல்லாத மாநிலம் குஜராத் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. அது கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே குஜராத்துக்கு அந்த ஒரு கனெக்ஷன் தெரியும். நம்ம எப்பவுமே புறக்கணிக்கப்படுறோம் மத்திய அரசாங்கத்தால. அப்படி ஏன் புறக்கணிக்கப்படுறோம்? அப்போ நம்ம மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான். நம்ம ஏன் அரசியல் ரீதியா புறக்கணிக்கப்படுறோம்? படிப்படியா மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு போன எலெக்ஷன்ல டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளை இழுத்து மூடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா 500 கடைகளை மூடினதுக்கு அப்புறம் டாஸ்மார்க்ன்ற பேரை மாற்றி மணமகள் மன்றம்ன்ற பேரை வச்சு 500 கடைகளை திறந்தீங்களே, சரி அதை கூட விட்டுருவோம். இப்ப காம்பன்சேட் பண்ணிட்டீங்க. இப்ப திரும்ப வந்து 1000 மதுக்கடைகளை வந்து புதுசா மணமகள் மன்றங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே, எத்தனை கோடி டெண்டர் கமிஷன், இதெல்லாம் எங்க கொண்டு போனீங்க? இப்போ மதுக்கடைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதாவது இந்த மது விற்பனையில வந்து அமோகமான வசூல் செய்து சாதனை படைத்த அரசு அதை கண்டு ருசி கண்டுட்டாங்க. மது ஆலைகளை வந்து வச்சிருக்கிறது நீங்க, உங்களுடைய ஃபேக்டரியில தான் மது உற்பத்தி செய்றீங்க. யாருக்கு விற்கிறீங்க? அதை டெய்லி வந்து தினக்கூலிங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 300 ரூபாய் கொண்டு மதுக்கடைகளுக்கு கொடுத்து இந்த பணத்துல அரசியல் நடத்துற அரசு நம்மளுக்கு தேவையானதை நீங்க யோசிச்சு பாருங்க. 2016ல ஸ்டாலின் அவர்களே நிற்கும் போது முதல்ல அந்த அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியிலே வந்து மது கடைகளை முற்றுமா மூடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுல வந்து அவர் தோல்வியை தான் அடைஞ்சார், படுதோல்வி அடைஞ்சார் அந்த எலெக்ஷன்ல. மக்கள்கிட்டயே வந்து அதுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மது கடைகளை மூடணுன்றது முக்கியமா ஆண்களுக்கு. ஏன்னா மது கடைகள் மூடனா சாராய கடைகள் அதிகமாகிடும்ன்றாங்க, கள்ளச்சாராயங்கள் அதிகமாகிடும், கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகும்ன்றாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் ஃபைன் சொல்றீங்க. ஹெல்மெட் போடாம போறாங்களா மக்கள்? 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறதுக்கு பயந்து ஹெல்மெட் போடுறாங்கல்ல. மது கடைகள் இங்க கிடையாது அப்படின்னு சொன்னா இது திறந்துதான் ஆகணும் சொல்லி யார் போராட்டம் நடத்துனாங்க? திறக்க கூடாது சொல்லிதான் காந்தியவாதி சசி பெருமாள் காலத்துல இருந்தே போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. திறக்கணும் சொல்லிட்டு எந்த போராட்டமும் நடக்கலையே. எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாங்க? சரி, கள்ளுக்கடைகளை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? போதை தான் முக்கியம் அப்படின்னா கல்லு வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ கல்லுக்கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர். ஆனா இந்த சாராயத்தால எவ்வளவு பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க. விஷ சாராயத்தால டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில 65 பேர் சேர்த்து போனாங்க. குடிக்கிறவங்க பூரா வந்து பாமர மக்கள் தான். மதுனால லிவர் ஃபெயில்யூர், கிட்னி ஃபெயில்யூர், அது இதுன்ட்டு எத்தனை தாய்மார்கள் விதவையாகிறாங்க. சோ இது இழப்பு வந்து முழுக்க முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்போ இதை வந்து தொழிலா எடுத்து ஒரு கவர்மெண்ட் மக்களை ஆள்ற கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? அதுதான் நான் கேட்கிறேன். பூர்ண மதுவிலக்கு வந்து திமுக கவர்மெண்ட்டும் பண்ணல, இது வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ணல. இல்ல, இந்த ரெண்டு அரசுகளும், இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி மக்களை வந்து ஏமாற்றுகிற இந்த கபட தலைவர் விஜய் வந்திருக்காரு. அவர் இதை பண்ணுவார் நினைக்கிறீங்களா சார்? அவர் ஆட்சி ஒருவேளை வந்தா நாளைக்கு அவர் பண்றது வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அவர் தேர்தல் கொள்கையில் இது இருக்கும் நினைக்கிறீங்களா? தேர்தல் அறிக்கையில சொல்ற அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதாவது படிப்படியா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமா இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில வந்து இடம்பெற்றிருந்தது. புதுசா வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அதை பகிரங்கமா சொல்றாரு, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 முக்கிய கொள்கைகளையும் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறத விட்டுட்டு எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு வேற வேலையை கிடையாது. அதே விஜய் வந்து மக்கள் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்க சந்திச்சு வீட்டுல கூட்டு பனைகளை வச்சுதான் சந்திப்போ ஒரு இதோ பண்றாரு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க டிஎம்கே பத்தி பேசுறப்போ குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே வரீங்க. விஜய் வந்து பத்தி பேசுறப்போ அவருக்கு பாசிட்டிவா தானே நீங்க பேசுறீங்க. இப்பதானே வந்திருக்கு. 2018-19 நிறைய போராட்டங்கள் வந்து அப்பெல்லாம் நிறைய போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் 50 வருடம் மதுவிற்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்தி அவர் கடைசியில இவர் வந்து மதுவுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடத்துறாருன்றது 50 வருஷம் கழிச்சு அவர் இறந்தப்போ தான் மக்களுக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு.
அப்போ நாங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து வெளியே தெரியறதில்லை. நாங்கள் பண்ணுற போராட்டங்கள் வெளியே தெரியறதில்லை, நாங்கள் பேசுகிறதும் வெளியே தெரியறதில்லை. அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அதுக்கு வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போது திராவிட கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள், 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டோம். தமிழகத்தில் கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் முறையாக கற்றுட்டு தானே வந்தீங்க. கற்றுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்போ கற்றுட்டு வராத ஒருத்தர் வந்து கற்றுக்கட்டுமே, கற்றுட்டு செய்யட்டுமே. சரி சார், கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. விஜய் கற்றுக்கிறதுக்கு விஜய் தயாராக இருக்கா? ஏன்னா சமீபத்தில் வந்து பிஜேபி தலைவர் நயனாரே வந்து ஒரு கேள்வி சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டில இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? அது வந்தா தானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டில் போய் அவரை பார்த்துக்க முடியுமா, இல்லை பணியூர் ஆஃபீஸில் போய் அவரை பார்த்து சொல்லி கொடுத்துட முடியுமா? இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்ட்டு நமக்கு தெரியாதுல்ல, அவர் யார் கூட இருந்துட்டு வர்றாருன்னு நமக்கு தெரியாது. அதனால அதை பற்றி கருத்துக்கள் ஒன்று. சார், இப்போ திரும்பவும் சேலமில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் 2 பேர் திரும்ப இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 42 பேர் இறந்தாங்க, அடுத்து 2 பேர். தொடர்ந்து வந்து இந்த மர்மங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு. தமிழக அரசியல் வரலாறு நிறைய கட்சிகள் வந்து லட்சக்கணக்கான மக்களை வச்சு பெரிய பெரிய அரசியல் மாநாடுகள் எல்லாம் நடத்தும் பொழுது, இப்போ ஃபர்ஸ்டா வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு 1 லட்சம் பேர் பங்கேற்றிருப்பாங்களா அந்த கூட்டத்தில். அந்த ஒரு கூட்டத்தில் 42 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டவுட் இருக்குல்ல. உண்மையிலேயே நடந்ததா, இல்லை வளர்ச்சி பிடிக்காம இருந்த ஆப்போசிட் பார்ட்டிகளை அதை செஞ்சாங்களான்றது சிபிஐ விசாரணையில தான் தெரியும். அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். தொடர்ந்து திமுக அதிமுக தான் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது. இவங்க தனித்து ஆள்றாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாம இருக்கு. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா எல்லா இந்த பூர்ண மதுவில கூட காங்கிரஸோட ஒரு முக்கிய குறிக்கோளை கூட இருக்கு. அது கூட நடக்குது. யார் சொல்றது தனித்து ஆள்றாங்க? கூட்டணி இல்லாம டிஎம்கே வந்து தேர்தலை சந்திச்சிருக்கா, ஏடிஎம்கே சந்திச்சு ஏதோ 1-2 தேர்தல் சந்திச்சிருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்துதான் அவங்க பண்றாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள், இப்போ டிஎம்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன் அவர்கள், இவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மக்களோடு மக்களாக, அதுவும் பாமர மக்கள் கூட களமாடுகிற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இடம் பெற்றிருக்கிறாங்க. ஐயா வைகோ அவர்கள், அவரை சொல்லணும்னு அவசியமே இல்லை, இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இடம் பெறுறப்போ இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க? மது விற்பனைக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? அதனால எந்த பிரயோஜனம்? விஜய் அடிக்க சொல்றப்ப லஞ்சம் வந்து ஒழிக்கப்படும் சொல்றாங்களா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா அவர் டிக்கெட் ஆயிரம் விற்கிறாங்க, அதை மட்டும் அவர் கேட்க மாட்டாங்க. ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. ஆனா புலிப்படத்துல வந்து அவர் டாக்ஸ் கட்டாம அதை மறைச்சிட்டு அவரே அதை செஞ்ச ஊழல் தான். நம்மள ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஊழல் செய்யலையா? நான் கேட்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஊழல் செய்யலையா? மாநகராட்சி துறையில 2 கோடி ஊழல் செஞ்சிருக்கு. ஏன் அதெல்லாம் விடுங்களேன். நீங்க கக்கூசு கழுவுறதுக்கு 1000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி எதுங்க? நம்ம கட்சி தானே, ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தானே. அப்ப இதை விட ஒரு பெரிய ஊழலா? ஊழல் பண்ணா நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா கூட 5000 கொடுத்துருக்காங்க. இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குங்க. பெரிய சப்போர்ட். 5000 ரூபாய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு நீ எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க சாகுற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏங்க 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க, ரைட்டா? தேர்தல் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசத்துல 50,000 அந்த அப்பாவி மக்கள் கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு கல்லூரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இலவசமாக கொடுக்குறாங்க. ஐயோ, நீங்க அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் இதுதானே பண்றீங்க. கலர் டிவி கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. எதுக்கு இந்த இலவசம்? நீங்க தப்பு செய்யறீங்க, அதனால தான் இலவசம் கொடுக்குறீங்க. நீங்க நல்லது செஞ்சா நீங்க ஏன் இலவசம் கொடுக்கணும்? திராவிட கட்சிகள் இப்போ மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் உங்களை போன்ற கட்சிகள் ஏன் தொடர்ந்து அவங்கள விமர்சனம் வச்சுட்டே இருக்கீங்க? அதுக்கான அடிப்படை காரணம் தான் என்ன? மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அதாவது மதுவாலைகளை அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க, அவங்களே வந்து சாராயம் காய்ச்சி ஃபுல்லாக பாக்கெட் போட்டு விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து மதுக்கடைகள். அடுத்தது வந்து கனிம வள கொள்ளை அமோகமாக நடைபெறுது. திருநெல்வேலியில் ஒரு மாவட்டம், ராதாபுரம்ன்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து 20 குவாரிகள், அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குவாரி இருந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள். யோசிச்சு பாருங்க. அதாவது எப்பவுமே லாரி, அவ்வளோ புழுதி, டஸ்ட் அலர்ஜி, அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வெடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு வயசான ஆளுங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்து போறாங்க ஒரு குவாரி இருக்கிறப்போ. அப்போ ஒரு ராதாபுரம்ன்ற ஒரு கிராமத்துல 20 குவாரிகள். இது யார் அனுமதி கொடுத்தது? அந்த 20 குவாரிகள்ல இந்த ஒரு குவாரிக்கு வந்து எவ்வளவு ஆழம் வந்து நீங்க பள்ளம் போட முடியும்? 20 அடி. கரெக்டா? இந்த 20 அடி அனுமதிக்கப்பட்ட வரையறை. ஆனா 100-150 அடிக்கு மேல பள்ளம் போட்டு, அவ்வளவு பள்ளம் போட்டு 20 குவாரிகளை டெண்டர் போட்டு அவ்வளவு கோடியா சம்பாதிக்கிறீங்களே, யாரோட பணம்? அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும்? அங்க இருக்கிற வெடிமருந்து பொருட்கள் யூஸ் பண்றதுனால எத்தனை அப்பாவி மக்கள் கேன்சர் போன்ற நோய்களால் வந்து செத்து போறாங்க. இது யாரு பொறுப்பு? கனிம வள கொள்ளை இப்படி இருக்கட்டும்.
கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்தினாங்க. அவ்வளோ அழகா இயற்கை எழில் கொஞ்சுகிற ஒரு நல்ல மாவட்டமா கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது. அங்க வந்து மணல் கொள்ளை, கரிம வள கொள்ளை அப்படின்னு மொத்த மலைகளையும் உடைச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, ஓகே, உங்க அரசியல் இதுக்காக பண்ணிட்டீங்க. கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க. பள்ளிக்கூடத்துல வந்து கஞ்சா கிடைக்குதுங்க. சிறுவர்கள் கஞ்சா சாப்பிடுறாங்க. இப்போ சமீபத்துல பாருங்க, ஜாபர் சாதிக் உங்க டிஎம்கே கட்சியில முக்கிய நிர்வாகி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்காங்க. அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே, அவன் 300 கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்கிறான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? 2300 கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல உங்க கட்சி நிர்வாகி பிடிபட்டிருக்கிறான் அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட கட்சி ஆளுங்களை நீங்க வச்சிருக்கீங்க? 72,000 கிலோ கஞ்சா 2021 இருந்து 2023 பிடிபட்டிருக்கு. அப்போ கஞ்சாவை யாருங்க சப்ளை பண்றீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. கஞ்சாவால அழியறது யாரு? இளைஞர் தலைமுறை, இளைஞர் சமுதாயம். இந்தியாவுல வந்து மிக அதிகமா விபத்துகள் நடக்கிறது தமிழகத்துல. இந்த சாலை விபத்துகள் எப்படி நடக்கிறது? கஞ்சா போட்டு பசங்க இந்த பைக் ரேசிங் அது லொட்டு லொசுக்குன்னு பண்றாங்கல்ல. தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்குன தாய்மார்களுடைய நிலை, அவங்க நடைகுணங்களா வாழ்றாங்களா இல்லையா? இது எதனால வருது? இந்த கஞ்சா புழக்கத்தால வருது. இதை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காங்க உங்க ஆட்சியில? நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சாங்களே, இது ஒரு கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு? 25 லாக்அப் டெத் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கா? இது ஒண்ணுமே சரி பண்ணாம ஆட்சி 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 டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதாங்க இதுல முடிவு? இதுதான் நான் கேட்கிறேன். அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். இப்போ திராவிட கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள், 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டோம். தமிழகத்துல கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்க எல்லாம் முறையா கத்துட்டு தானே வந்தீங்க. கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்ப கத்துட்டு வராத ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டுமே, கத்துட்டு செய்யட்டுமே. சரி, கள்ளுக்கடைகளை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? போதை தான் முக்கியம் அப்படின்னா கல்லு வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ கள்ளுக்கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர். ஆனா இந்த சாராயத்தால எவ்வளவு பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க. விஷ சாராயத்தால டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில 65 பேர் சேர்த்து போனாங்க. குடிக்கிறவங்க பூரா வந்து பாமர மக்கள் தான். மதுனால லிவர் ஃபெயில்யூர், கிட்னி ஃபெயில்யூர், அது இதுன்ட்டு எத்தனை தாய்மார்கள் விதவையாகிறாங்க. சோ இது இழப்பு வந்து முழுக்க முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்ப இத வந்து தொழிலா எடுத்து ஒரு கவர்மெண்ட் மக்களை ஆள்ற கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? அதுதான் நான் கேட்கிறேன். தாவக தலைவர் விஜய் வந்திருக்காரு, அவர் இதை பண்ணுவார் நினைக்கிறீங்களா சார்? அவர் ஆட்சி ஒருவேளை வந்தார் நாளைக்கு. அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதாவது படிப்படியா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமா இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில வந்து இடம்பெற்றிருந்தது. புதுசா வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அதை பகிரங்கமா சொல்றாரு, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 முக்கிய கொள்கைகளையும் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறத விட்டுட்டு எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு வேற வேலையை கிடையாது. சரி சார், கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. விஜய் கத்துக்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்காரா? ஏன்னா சமீபத்துல வந்து பிஜேபி தலைவர் நயனாரே வந்து ஒரு கேள்வி சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டுல இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? அது வந்தா தானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டுல போய் அவரை பார்த்துக்க முடியுமா, இல்ல பணியூர் ஆபீஸ்ல போய் அவரை பார்த்து சொல்லி கொடுத்துட முடியும்? இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்ட்டு நமக்கு தெரியாதுல்ல, அவரை யார் கூட இருந்துட்டு வர்றாருன்னு நமக்கு தெரியாது. அதனால அதை பத்தி கருத்துக்கள் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. ஆனா புலிப்படத்துல வந்து அவர் டாக்ஸ் கட்டாம அதை மறைச்சிட்டு அவரே அதை செஞ்ச ஊழல் தான். நம்மள ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஊழல் செய்யலையா? நான் கேட்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஊழல் செய்யலையா? மாநகராட்சி துறையில 2 கோடி ஊழல் செஞ்சிருக்கு. ஏன் அதெல்லாம் விடுங்களேன். நீங்க கக்கூசு கழுவுறதுக்கு 1000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி எதுங்க? நம்ம கட்சி தானே, ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தானே. அப்ப இதை விட ஒரு பெரிய ஊழலா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காங்க உங்க ஆட்சியில? நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சாங்களே, இது ஒரு கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு? 25 லாக்அப் டெத் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கா? இது ஒண்ணுமே சரி பண்ணாம ஆட்சி 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 டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதாங்க இதுல முடிவு? இதுதான் நான் கேட்கிறேன். ஊழல் பண்ணால் நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 5000 கொடுத்துருக்காங்க. இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குல்ல.
பெரிய சப்போர்ட். 5000 ரூபாய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சாகுற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏங்க 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க, ரைட்டா? தேர்தல் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசத்துல 50,000 அந்த அப்பாவி மக்கள் கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ கல்லூரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இலவசமாக கொடுக்குறாங்க. ஐயோ, நீங்க அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் இதுதானே பண்றீங்க. கலர் டிவி கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. எதுக்கு இந்த இலவசம்? நீங்க தப்பு செய்றீங்க, அதனால தான் இலவசம் கொடுக்குறீங்க. நீங்க நல்லது செஞ்சா நீங்க ஏன் இலவசம் கொடுக்கணும்?